ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க இப்போது கிச்சன் கலாட்டாவில் என்ன என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது பாலில் தான் ஆரம்பிப்போம். வாங்க, நல்லபடியாக இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அனைவருக்கும் அமையட்டும். வாங்க நம்ம கிச்சன் கலாட்டாவில் என்ன சமையல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நான் அடுப்படியில் வைக்கிறதே பால் தான். பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் பாலை எடுத்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் டீ போடுற பாத்திரத்தில் டீ போட ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 3 டீ தான். நான் என் பையன் பொண்ணு 3 பேர் தான் டீ போடுவேன். டீயை போட்டு முடிச்சுட்டு அடுத்து செத்த நேரத்தில் உலைய வச்சு விட்ருவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு உலைய வச்சுட்டா மற்றது ரெடி பண்ணுறதுக்குள்ளே சாதம் ரெடி ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணுவேன்னா எடுத்த உடனே உலப்பானையை வச்சுருவேன். உலை காஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி அரிசியை ஒரு காப்படி அரிசியை எடுத்து அப்படியே நான் தண்ணியில் போட்டுருவேன். தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தான் கழுவுவேன். அப்போ தான் நல்லா க்ளீனாகவும் இருக்கும். ரெண்டாவது அது நல்லா ஊறி இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலப்பானையில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 சுற்றி சாமியை கும்பிட்டு போடணுன்றது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பழக்கம். நம்ம கோயில்களில் பொங்கல் வச்சாலும் நம்ம அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். அதே மாதிரி தான் வீட்லேயும் உலை வைக்கும்போது அந்த மாதிரி செய்யுங்க, நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்தேன். உருளைக்கிழங்கு வறுவல், லெமன் ரைஸ் பண்ணலான்னு ஒரு ஆசை. உடனே லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு எடுத்து எல்லாத்தையும் டக்கு கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பெட்ரோலை ஊற்றிக்கிறேன். டீயை குடித்த மக்களே, டீயும் ஸ்நாக்ஸு கான்செப்ட்ஸ் வச்சு டீயை குடித்தாச்சு. குடிச்சிட்டு ஆகிற வேலையை பார்ப்போம் கடன்ட்டு அப்படி தான் செய்வேன். கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணுமா காட்டுறேன் பாருங்கள், வாங்கிக்கோங்க. இதான் கான்செப்ட்ஸு டீ இன்றைய ஸ்நாக்ஸோடு அப்படியே டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடி பண்ண கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு லெமன் சாதத்துக்கு தான். சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அடுப்பில் குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். அதையும் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கிறது, தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு பருப்பு போட்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா காஞ்சி கொதி வரையில் என்ன பண்ணோன்னா அப்படியே எல்லாத்தையும் தாளித்து விட்ருங்க. இது லெமன் சாதத்துக்கு தான் தாளிக்கிறேன். லெமன் சாதத்துக்கு அப்படியே தாளித்து விட்ருவோம். ஒரு 2 அடுப்புலையுமே வச்சு இறக்கிடுவேன் மக்களே. அதனால தான் எனக்கு சமையல் வேகமாக முடியும். நீங்களாம் எப்படி சமைப்பீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் செய்கிறதுல சமையலில் ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா? என்ன விவரமாக இருந்தாலும் சொல்லுங்கள் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் போட்டால் தான் எனக்கு நீங்கள் எந்த அளவில் பார்க்குறீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதனால் கமெண்டில் போடுங்க. இதை விட நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவோம் சிஸ்டர் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் போடுங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் கமெண்டை பார்த்தா. அதனால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதுக்குள்ளே சேமியா எங்கிட்ட ரெடி ஆகிடுச்சு, அங்கிட்டு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு என் பையனுக்கு வந்துட்டான். அவனும் சீக்கிரம் குளிச்சுட்டு அம்மா என்ன சாப்பாடு அப்படின்னு வந்துட்டான். வடா மகனேன்ட்டு சாப்பாடை கொடுத்து லெமன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே சாப்பாடு டிஃபன்லாம் கட்டி விட்டேன். லெமனை கிளறையில பாருங்களேன், ஒரு கையில் செல்லு வச்சுருந்தேன்னா அதனால் அது பாருங்கள் பாத்திரம் அங்கிட்டு இங்கிட்டு உருளுது. அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு, லெமன் ரைஸ், சேமியா. காலையில் டிஃபன் சேமியா மக்களே. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜாமலை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.